கரூர் தாவேக பிரச்சார கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலை போலவே அதே நாளில் நாமக்கல்லில் நடந்த பிரச்சாரத்திலும் கூட்ட நெரிசலில் சிக்கி கீழே விழுந்தவர்கள் மிதிப்பட்டு மருத்துவமனைக்கு தூக்கி செல்லப்பட்ட காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளது. இது குறித்தான முழுமையான விவரங்களுடன் செய்தியாளர் பரத்குமார் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் பரத்குமார், விவரங்கள். கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த நிலையில் அன்றைய தினம், அதாவது கடந்த 27ஆம் தேதி நாமக்கல் மாநகரில் பிரச்சாரத்தை முடித்துவிட்டு தாவேக தலைவர் விஜய் கரூர் மாவட்டத்துக்கு சென்றார். நாமக்கலிலும் விஜய் பிரச்சாரத்தில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டு 35 பேர் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். அவர்களில் 4 பேர் ஆபத்தான நிலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டு அனைவரும் நலம் பெற்று தற்பொழுது வீடு திரும்பியுள்ளனர். இந்த சூழ்நிலையில் தாவேக தலைவர் விஜய் பிரச்சாரத்தின் போது கூட்ட நெரிசலானது ஏற்பட்டு தள்ளுமுள்ளானது ஏற்பட்டுள்ளது. அதில் விஜய் பேசிக் கொண்டிருக்கும் போதே அங்கிருந்த ஒலிபெருக்கின் அருகே நின்றவர்கள் ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து கீழே விழுந்தனர். அவர்கள் மீது அங்கிருந்தவர்கள் ஏறி சென்ற காட்சிகள் தற்பொழுது வெளியாகி பதப்பதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதில் இளைஞர் ஒருவர் மயங்க நிலையில் கிடந்த நிலையில் அவர்களை அருகில் இருந்தவர்கள் அவரை ஆசுவாசப்படுத்த முயன்றனர். ஆனால் அவர் எழுந்திருக்காத நிலையில் அவரை தூக்கி செல்லும் காட்சிகளும் இதில் இடம்பெற்றுள்ளது. இந்த சம்பவம் நடந்து கொண்டிருக்கும் போதே தாவேக தலைவர் விஜய் அவர்கள் தொடர்ந்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த சூழலில் தாவேக மேற்கு மாவட்ட செயலாளர் சதீஷ் மீது நாமக்கல் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ள நிலையில் தலைமறைவாக உள்ள அவரை தேடி வருகின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.